ஆதிகேசவப் பெருமாள் திருக்கோயில் 12 ஆழ்வார்களில் ஒருவரான பேயாழ்வார் அவதாரத்தலம் என்ற சிறப்பை பெற்றது. இங்கு மலரில் சுற்றப்பட்ட குழந்தையாக பேயாழ்வார் காணப்பட்டார். பக்தர்கள் தங்கள் கல்விக்காகவும் நல்ல திருமண வாழ்க்கைக்காகவும் இங்கு வந்து வழிபடுகின்றனர். வேண்டுதல் நிறைவேறினால் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக தாயாருக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் அணிவிப்பது இங்கு ஒரு வழக்கமாக உள்ளது. இந்த வீடியோவில் ஸ்ரீ ஆதிகேசவப் பெருமாள் திருக்கோவில் பற்றி காண்போம். நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல வர அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை மயிலாப்பூர் ஆதிகேசவப் பெருமாள் திருக்கோவிலில் இங்கு மூலவராக ஸ்ரீ ஆதிகேசவப் பெருமாள் தாயார் மயூரவல்லி ஆகியோர் உள்ளனர். இங்கு பெருமாளுக்கு ஆதிகேசவர் என்னும் உற்சவர் பெயர் உள்ளது. இத்திருக்கோயில் 12 ஆழ்வார்களில் ஒருவரான பேயாழ்வார் அவதாரத்தலம் என்ற சிறப்பு பெற்றது. ஸ்ரீ ஆதிகேசவப் பெருமாள் கோவிலின் கிணற்றில் சிவப்பு அல்லி மலரில் சுற்றப்பட்ட குழந்தையாக பேயாழ்வார் காணப்பட்டார். பேயாழ்வார் பிறந்த கிணறு இன்றும் இக்கோவிலில் உள்ளது மற்றும் பேயாழ்வாரின் சிறிய சிலையுடன் ஒரு சிறிய மண்டபம் உள்ளது. ஆழ்வார் விஷ்ணுவின் மீது கொண்டிருந்த ஆழ்ந்த பக்தியால் தெய்வீக வாளான நந்தகா அல்லது நந்தகியின் அவதாரமாக கருதப்படுகிறார். பேயாழ்வாருக்கு இந்த தலத்தில் திருமஞ்சனம் அபிஷேகம் நடைபெறும். கோவிலின் தலபுராணத்தைப் பின்பற்றி பக்தர்கள் தங்கள் கல்விக்காகவும் நல்ல திருமண வாழ்க்கைக்காகவும் இக்கோவிலுக்கு வருகிறார்கள். பேய் மயூரவல்லி வடிவில் சிவன், பார்வதி, லட்சுமி ஆகியோர் ஆதிகேசவப் பெருமாளை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாக நம்பப்படுகிறது. குடும்பத்தில் நிதி தட்டுப்பாடு நீங்கவும் ஐஸ்வர்யம் உண்டாக எதிரிகளின் தொல்லை குறைய இந்த ஆலயத்தில் விசேஷமாக வேண்டிக் கொள்கின்றனர். தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினால் பக்தர்கள் நேர்த்திக்கடனாகச் சுவாமி தாயாருக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் அணிவிக்கின்றனர். ஸ்ரீ ஆதிகேசவப் பெருமாள் பேயாழ்வார் கோவில் மிகவும் பழமை வாய்ந்த தொண்டை நாட்டுத் திருத்தலமாகும். இக்கோவில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. பேயாழ்வார் அவதாரத் தலமாக அமைந்துள்ளது. இந்த ஆலயம் 7 கலசங்களுடன் 5 நிலை ராஜகோபுரமாக கம்பீரமாக காட்சியளிக்கிறது. கொடிமரம், துவஜ்ஸ்தம்பம், கருடன் சன்னதிக்கு பின்னால் அமைந்துள்ளது. வழிபாட்டு மண்டபத்தில் இருபுறமும் ஆழ்வார்களின் திருவுருவங்களும் 2வது பிரகாரத்தில் மேற்குப் பகுதியில் மயூரவல்லி சன்னதியும் உள்ளது. மண்டபம் ஆதிகேசவ பெருமாளை நோக்கியுள்ளது. சித்திரக்குளம் கோவில் குளம் வரலாற்று தோற்றம் கொண்டதாக நம்பப்படுகிறது. இக்கோவில் தல புராணத்தின்படி பார்க்கடல் சங்கடத்தின் போது விஷ்ணு தனது மனைவி லட்சுமியை முனிவரின் துறவரத்தை அடையும்படி அறிவுறுத்தினார். பிறகு முனிவர் பெண் குழந்தை பெற தவம் செய்தார். லட்சுமியை தன் மகளாக ஏற்றுக்கொண்டார். முனிவர் பிருகுவின் மகளான பார்க்கவியை ஆதிகேசவப் பெருமாள் மணந்து கொண்டதாக கருதப்படுகிறது. ஆழ்வார்கள், தசாவதார காட்சி மற்றும் சில சிற்பங்கள் கலைநயத்துடன் செதுக்கப்பட்டு இந்த கோவிலின் பழமையை பறைசாற்றுகின்றன. பெருமாள், தாயார், சக்கரத்தாழ்வார், ஆண்டாள் சந்நிதிகள் கிழக்கு முகமாக அமைந்துள்ளது. ராமர் சந்நிதி தெற்கு நோக்கியும் அனுமன் சந்நிதி மேற்கு நோக்கியும் உள்ளது. பேயாழ்வார் மற்றும் மணவாள மாமுனிகள் சந்நிதிகள் தெற்கு நோக்கி காணப்படுகின்றன. முத்தந்தி சேவையில் பெருமாள் வீற்றிருப்பதைக் காண கோடி கண் வேண்டும். இந்த தாயாரை வணங்கினால் நிறைந்த செல்வம் தேடி வரும். பாவச்சுமை போகும் என்பது நம்பிக்கை. பக்தர்கள் தங்கள் கோரிக்கை நிறைவேறியதும் தாயாருக்கு 2 மணிகளை வாங்கி காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றனர். தாயாரிடம் உபதேசம் பெற்ற பேயாழ்வார் தனி சந்நிதியில் வீற்றிருக்கிறார். ராமபிரான் சீதை, லட்சுமணருடன் தனி சந்நிதியில் இருந்து அருள் பாலிக்கிறார். ராவணவதம் முடிந்து சீதையை மீட்ட பின் ராமர் அயோத்தி புறப்பட்டார். அப்போது வழியில் இந்த தலத்தில் சில காலம் தங்கியதாக கூறப்படுகிறது. இந்த சந்நிதியில் ராமர், சீதை, லட்சுமணன் ஆகியோரை விபீஷண ஆழ்வார் வணங்கிக் கொண்டு இருப்பதைக் காணலாம். இந்த ஆலயத்தில் அனைத்து ஆழ்வார்களின் உற்சவ சிலையும் இருப்பது தனித்துவமாக அமைந்துள்ளது. முன்னொரு காலத்தில் மயிலாப்பூரில் இருந்து திருவல்லிக்கேணிக்கு ஓர் நீரோடை ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நீரோடைக்கு கைரவணி என்ற பெயர் இருந்தது. அதில் அல்லி, தாமரைப்பூக்கள் நிறைந்திருந்தன. அந்த ஓடையில் இருந்த ஒரு அல்லிப்பூவில் இருந்து பேயாழ்வார் அவதரித்தார். அந்த நீரோடையின் ஒரு பாகமே ஒரு கிணறாக அமைந்து மயிலாப்பூர் அருண்டேல் தெருவில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த நீரோடையின் மறுபாகம் திருவல்லிக்கேணியில் ஒரு தடாகமாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. திருமாலுடைய திவ்யகுணங்களிலே மூழ்கி தன்னை மறந்து ஆழ்ந்து போகிறவர்களை ஆழ்வார்கள் என்று அழைத்தனர். இப்படி அவதரித்த ஆழ்வார்களில் பொய்கையார், பொதத்தார் மற்றும் பேயாழ்வார் போன்றவர்களை முதலாழ்வார்கள் எனப் பெயரிட்டு அழைத்துள்ளனர்.
பேயாழ்வார் மகாவிஷ்ணுவின் நந்தகம் என்னும் வாழ்படையின் அம்சம் ஆவார். இவர் எப்போதும் மக்களில் இருந்து தனித்து இறைவன் சிந்தனையில் மூழ்கி அழுதல், சிரித்தல், தொழுதல், ஆடுதல், பாடுதல் போன்ற செய்கைகளை செய்து கொண்டே இருந்ததால் இவரைக் கண்டவர்கள் பேயன் என்று அழைத்தனர். தெய்வங்கள் ராமர், சீதை, லட்சுமணன், அனுமன் பெருமாள், தாயார் சக்கரத்தாழ்வார், ஆண்டாள். திறக்கும் நேரம் காலை 6:30 முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8:30 வரை. கோவில் முகவரி: அருள்மிகு ஆதிகேசவப் பெருமாள் திருக்கோவில், பேயாழ்வார் தேவஸ்தானம், மயிலாப்பூர், சென்னை 600,000. கோவிலோட லொக்கேஷன் கோவிலைப் பத்தின புல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணுங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.